உட்காருங்க. என்ன பல்ராமா எதுவும் பேசாம இருக்கா? நீங்க தான் சொல்லணும். பல்ராமா, எதிர்கட்சியில வெறும் எம்எல்ஏ இருக்கிறத விட ஆளுங்கட்சிக்கு ஆதரவா அதிருப்தி எம்எல்ஏ வந்துரு. 4 காசு சம்பாதிக்க வைப்பாரு. அப்புறம் இந்த யாருக்கு பணம்? எல்லாம் உனக்கு தான். அடேங்கப்பா, லட்சுமியே வந்திருக்கா. இந்தா இனோவா கார் சாவி. இது பெரும்பொட்டி இல்லையே. அதெல்லாம் சொல்லையா 5 சீருக்கு உள்ள. அப்படியா? சரி, நீ நம்ம ஆள் ஆகிட்டான்னு எப்படி தெரிஞ்சிருக்கு? என் தொகுதி மக்கள் சார்பா மனுவோட ஐயாவை பார்க்க போயிடலாம். தெளிவா இருக்கிற பல்ராமா. மினிஸ்டர் கார்ல இருக்கார், வந்து பாரு. சரி வாங்க போவோம். அண்ணே வணக்கம். அண்ணே அண்ணே வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேண்ணே. என்னையா அந்த இனோவா சாவி கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்துட்டேண்ணே. என்ன பலராமா, ரொம்ப திருப்தியா? ரொம்ப திருப்திண்ணே. ரொம்ப குனிஞ்சு எனக்கு வச்சிடாதே ஆப்பு. இருந்தாலும் உங்க ஈக்குவலுக்கு வர முடியுமா அண்ணே என்னால? சரி வரம் பலராமா, சீக்கிரம் அதிருப்தி எம்எல்ஏவா வந்து சேரு. சரிங்க அண்ணே. திருப்தி தானே? தலைவரே, நம்ம கட்சியில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா? எவ்வளோயா? 14. 14? தலைவர் என்ன பண்றாரு? அதுல பாண்டி எம்எல்ஏ வரையில. வரலையா? வரையில. அண்ணே, கட்சி மீட்டிங் ஏன் காலேஜில் நடத்துறாரு? தலைவர் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். ஆனா அது அவரால் முடியவே இல்லை. அதனால தான் கட்சி மீட்டிங்க காலேஜில் நடத்துறாரு. அப்படின்னா அவர் படிக்கவே இல்லையா? 10வது பரீட்சை எழுதுன்னு தலைவர் ஆசைப்பட்டாரு. அந்த பாண்டிச்சேரி மேட்டர் கேட்ட உடனே பயந்து விட்டுட்டாரு. தலைவர் அங்க என்ன எழுதிட்டு இருக்காரு? இங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்க, அங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்க? தலைவரே, உங்களுக்கு எழுத கூட தெரியுமான்னு கேக்குறாரு தலைவரே. யோ பிஏ ஐயா, எந்த தொகுதி எம்எல்ஏ ஐயா? யாருக்கு தெரியும்? ஏயா, நான் எழுதின கட்சி புஸ்தகம், கவிதை புஸ்தகம் இதெல்லாம் நீ படிச்சதே இல்லையா? படிச்சிருக்கேன் தலைவரே. ஆனா அந்த புஸ்தகத்தை எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நின்று எழுதுவாரு, அவரு தான் எழுதிருப்பாருன்னு நினைச்சிட்டேன் தலைவரே. ஏ முண்டோம், உட்காரு. இருக்குல்ல அண்ணுக்கு. ஏயா, நான் அங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ என்ன இங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? தலைவர் நார்மலா இருந்ததுனால விட்டுட்டாரு. அவர் கண்ணு சவுந்து இருந்தா உங்க முதுகு சவுந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் தலைவர். ஐயோ, நான் மாட்டிக்கிட்டாங்க. இல்ல தலைவரே, அது தலைவரே. ஐயோ, அடிக்காதீங்க தலைவரே. தலைவரே, தலைவரே, பொதுக்குழுவிலையும் அடிக்கிறீங்க, பொதுக்கூட்டத்திலையும் அடிக்கிறீங்க. பாவம் தலைவரை விட்டுருங்க. அப்ப வாய மூட, சும்மா இருக்க சொல்லி அவனை. வந்து சேர்ந்தான். போயா, போய் உட்காரியா. நன்றி தலைவரே. அடி வாங்குறதுக்கு நீ இந்த ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் அடிக்கிறேன்னு கட்சியில சேர்ந்தேன், இங்கேயே அடிக்கிறாங்க. வாங்க தலைவரே, பாண்டி வந்திருக்கு. வணக்கம் தலைவரே. தள்ளியா? ஐயா, என்ன நடக்க போதோ? எல்லாரும் இங்க கவனிங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொட்டிக்கும் காருக்கும் ஆசைப்பட்டு யாராவது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஆதரவா நடந்துகிட்டீங்கன்னா இனியும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, ஜாக்கிரதை. தலைவரே, நீங்க என்னத்தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நல்லத யார் செஞ்சாலும் பாராட்டி தான் பேசணும். ஆமா, அப்படிதான் நானும் ஆளுங்கட்சியை பாராட்டி பேசினேன். இது என்ன தப்பு? தப்புதாயா. கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் பேசினாலும் தப்புதாயா. கட்சி என்ன சொல்ல நினைக்கிறதோ அதைத்தாயா நீ பேசணும். ஓ இஷ்டத்துக்கு நீயா எதுவும் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது தலைவரே. நான் உங்க கட்சி ஆளா இருந்தாலும் இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர். யோ, அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி உனக்கு எப்படியா கிடைச்சது? நம்ம தலைவர் உன்னை நிக்க வச்சதுனால தானே ஜனங்க உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நிக்க வச்சது நீங்களா இருந்தாலும் என் தொகுதியில உள்ள என் ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சேன், உங்களால கிடையாது. யோ, உன் ஜாதிக்காரங்க சும்மா ஓட்டு போட்டானா? காசு கொடுத்தானே ஓட்டு வாங்குனீங்க. தலைவர் மட்டும் என்ன எனக்கு சும்மாவா சீட்டு கொடுத்தாரு? 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுத்தாரு. அந்த காசை நான் எப்படியா எடுக்கிறது? தலைவர் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருப்பார். அதெல்லாம் வசூலிக்க வேணாம். ஏயா, நீ என்ன கட்சி நடத்த வந்தியா இல்ல கடன் நடத்த வந்தியா? அரசியல்ல கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கூட சம்பாதிக்க விட மாட்டேன்றீங்க. சாதாரண நகராட்சி கவுன்சில் கூட லட்சமா சம்பாதிக்கிறாங்க. இதோ இருக்கிறாங்களே எம்எல்ஏஸ், இவங்க எல்லாம் என்னத்தை கண்டாங்க? என்னால முடியாது. அதான் நான் ரூட்டா மாத்திட்டேன். யோ, அரசியல்ல போட்ட முதலீடு எடுக்கணும்னா முதல்ல மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்படி திருநாய மாதிரி அங்கேயும் இங்கேயும் வாய்ப்பு கூடாதியா? தலைவரே, அவன்
தம்பிக்கு கல்குவாரியில கான்ட்ராக்ட் கிடைச்சு போச்சு. அந்த திமிர்ல பேசுறான். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ரைடு பண்ணி அந்த கான்ட்ராக்டே பறிச்சிடலாம். இப்படித்தான் 2011லயும் சொன்னீங்க, இப்பவும் சொல்றீங்க. பகல் கனவு எப்பவுமே பலிக்காது, இப்பவும் பலிக்க போறது இல்ல. அட போங்கய்யா. ஓடிமா போ. எப்படியும் உன் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரதான் போகுது. உட்கார். உட்காருங்க. நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சு எவனும் கட்சியில சேர்றது இல்ல. பதவி சுகத்துக்காகவும் பணத்தை சேர்க்கறதுக்காகவும் தான் எல்லாம் கட்சியில சேர்றீங்க. நீங்க நினைச்சது நடக்கலன்னு உடனே எல்லாரும் கட்சிக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இனிமே எவனாவது என் கட்சியை விட்டு போறீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அவனுங்களை சும்மா விட மாட்டேன். போங்க எல்லாம் போய் கட்சி வேலையை ஒழுங்கா பாருங்கய்யா. சின்ன பிள்ளைகளை மிரட்டுற மாதிரி மிரட்டுறது எப்ப பார்த்தா? நான் போட்ட போர்டுல எல்லாம் பயந்துருப்பானுங்களா? தலைவரே, இது வரைக்கும் கட்சியில இருந்து ஒருத்தர் 2 பேர் தான் போய்கிட்டு இருந்தான். இப்ப நீங்க பேசுற பேச்சை கேட்டு கட்சியில் உள்ள அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா போயிடுவோம் போல இருக்கு. டோப்பியே, தலைவருக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லியா? யோ, என்னையா சொல்ற? நடக்க பொறுத்தான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தலைவரே, கடைசி வரைக்கும் உங்களோட நான் இருப்பேன்.